உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான சூழல். நாய்களுக்கு தேவையானதுக்கு கறி வாங்கணும், கேஸ் வாங்கணும் அப்படிங்கிற சூழல் வரும்போதெல்லாம் கையில் காசு இல்லைனா வீட்டில் என்ன பொருள் விற்கலான்னு தேடுவேன். அப்போ என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்து விற்றுருவேன். என்னோடய மனைவியை அந்த பொருளை விற்கிறதுக்கு, நாய்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு எந்த பொருளை விற்றாலும் இதை வேண்டான்னு சொல்ல மாட்டேன். எதை விற்றுக்காலும் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாள். அப்படி ஒரு நாள் கறி வாங்குறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக காசு இல்லாத சூழ்நிலை. என்ன தான் பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்படி பார்த்தா ஒரு கிரைண்டர் ஒன்று இருந்தது. அப்போன்னு அதை தூக்கி கொண்டு போயிட்டேன் கைலாங்கடைக்கு. கைலாங்கடையில் கொண்டு போய் போட்டேன். அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் இருந்தாருன்னா காசு எதாவது கூட கிடைப்பாருன்னு போனேன். ஆனால் அவர் இல்லை. அவங்க வீட்டுக்காரமாக தான் இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட இந்த மாதிரி இந்த கிரைண்டரை போடணும் அப்படின்னு. சரி இருங்க, அது எவ்வளோ விலை கொடுக்கணும்னு தெரில, நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பழைய கிரைண்டர் ஒன்று கொண்டு வந்திருக்காரு, இதுக்கு எவ்வளோ கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நாங்கள் 450 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ சொன்னாங்க, ஒரு 450 ரூபா கொடுக்க சொல்கிறாரு, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா, கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு, அது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அன்றைக்கி பிரச்சனை சால்வ். கறி வாங்கிறதுக்கு எனக்கு காசு கிடைக்கிது. இப்போ கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு காசு கொடுத்தேன். அந்த கிரைண்டரை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு சந்தோஷமாக போயிட்டு அன்றைக்கி கறியெல்லாம் வாங்கிட்டு கறியெல்லாம் கழுவி எல்லாம் வேக வச்சு எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். இருக்கும்போது வீட்டு வாசலில் ஒருத்தர் நிற்கிறாரு. கூப்பிட்டாரு, நான் வாங்கினேன் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம அந்த கைலாங்கடைக்காரர் தான் கிரைண்டரோடு நிற்கிறாரு. அப்போது என்னண்ணே அப்படின்னு சொன்னேன். என்னண்ணே நீங்கள், எனக்கு தெரியும் இன்றைக்கி கறி வாங்க காசு இல்லையா, அது கிரைண்டர் கொண்டு விற்றீங்கன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு பொருளை விற்றுட்ருப்பீங்க, நீங்கள் கஷ்டத்தில் இருக்குன்னு தெரியுது, மற்றவங்ககிட்ட கொஞ்சம் உதவி கேளுங்கண்ணே. நீங்கள் ஒரே ஒருத்தர் செய்ய முடியாது, இது நீங்கள் செய்கிறது பொது சேவை. மற்றவங்ககிட்ட உதவி கேட்குறது தப்பே இல்லை. இந்தாங்க கிரைண்டர் எடுத்து கொண்டு போய் வீட்டில் வைங்க, அந்த காசை நான் உங்களுக்கு இதுக்கு கறிக்கு காசு கொடுத்ததாக இருக்கட்டும், நீங்கள் பொருளை கொண்டு போய் உள்ளே வைங்கண்ணே அப்படின்னு சொன்னார். மற்றவங்கக்கிட்ட கேளுங்க, தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை கேட்க சொன்னது. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.